ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து சோம்பல் என்ற தலைப்பில் ஸ்ரீ சாயி பாபா கூறியதை கேட்கலாம். சோம்பேறியாக இருக்காதே, வேலை செய், பகவன் நாமாவை கூறு, புராணங்களை படி. அடுத்தது இதர அறநெறி போதனைகள். ஸ்ரீ சாயி பாபா சந்திரபாய் போர்கரிடம், நம் மனதில் மற்றவர்கள் மீது வெறுப்பு, பொறாமை, விரோதம், பழிவாங்கும் மனோபாவம் இருக்கக்கூடாது. பிறர் நம்மிடம் வெறுப்பை காட்டினால் நாம் நாமஜபம் மேற்கொண்டு அவர்களை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். ஸ்ரீ சாயி பாபா பாபுராவ் சாந்தோர்கரிடம், உன் பெற்றோர்களின் சொற்களை கேட்டு நட. உன் தாயாருக்கு அவருடைய பணியில் உதவியாக இரு. உண்மையையே பேசு. நான் ஏராளமாக கொடுக்கவிருப்பதை பெற யாரும் முன்வரவில்லை. ஆனால் என்னால் கொடுக்க இயலாததையே அவர்கள் என்னிடம் கேட்டு வருகின்றனர். அன்னையே தெய்வம். அடுத்தது ஸ்ரீ சாயி பாபா நானா சாந்தோர்கரிடம், உன்னை விட்டுவிட்டு சென்றுவிட்ட இந்த ஹரிதாஸை பார். இறுதி வரை சுக துக்கங்கள் எல்லாவற்றிலும் பிரியாமல் இருக்கக்கூடியவர்களை நண்பர்களாக கொள். இதை எந்த தருணத்தில் ஸ்ரீ சாயி பாபா கூறினார் என்றால், H.S. தீக்ஷிதரிடம் தானும் பாபாவும் வேறொரு பக்தரை அழைத்து கொண்டு பம்பாய்க்கு புறப்பட வேண்டும் என்றும் நடு வழியில் ஒரு ரயில் நிலையத்தில் அந்த பக்தரை விட்டுவிட வேண்டும் என்றும் யோசனை கூறிய போது, மேலும் பாபா கூறுகிறார், நான் ஒருபோதும் யாரையும் நடுவழியில் விட்டு செல்ல மாட்டேன். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.